ஒரு வயசான பாட்டி திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போறா. அந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியும், முடிஞ்சு எடுத்துட்டு போவா. ஒரு சுருக்கு பையில முடிஞ்சு வச்சு எடுத்துட்டு போறா. கையில கொண்டு போகும்போது இப்பெல்லாம் ஹோட்டல்ல சாப்பிட்றோம், அப்பெல்லாம் பார்த்துட்டேன்னா டிஃபன் பாக்ஸில் எடுத்துட்டு அங்க போய் சாப்பிடுவா. அப்படி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் உட்காந்துட்டு இருக்கா. அங்க போய் உட்கார்றத கோயிலுக்கு உள்ள போய் சாமி கும்பிடணும், தட்சணை வேணும். அந்த சிறப்பு வழியெல்லாம் அவருக்கு காசு கிடையாது. என்ன பண்ணணும்னு தெரியல. அங்க ஒரு அர்ச்சகர் வரார். அவர்கிட்ட, சாமி எனக்கு உள்ள கூட்டின்னு போனோம். அம்மா, கூட்டம் பெருசா இருக்கு, நீங்க உள்ள போய் தரிசனம் பண்ணணும்னா இந்த டிக்கெட் வாங்கணும்மா. எனக்கு டிக்கெட் எல்லாம் தெரியாது சாமி, சாமிக்குன்னு முடிஞ்சு வச்சிருக்கேன், இதை வேணா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா. என்னம்மா அது, சாமிக்குன்னு முடிஞ்சு வச்சதை எனக்கு தரையில வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. என்னமோ தெரியல, ஒரு 4-5 பேர்த்த உள்ள கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாரு. மனசுக்குள்ள தோணிகிட்டே இருக்க, ஐயோ இந்த பாட்டி கூப்பிடுறாரு. சரி, ஏதோ கேட்டுட்டா, காசு கிடையாது, நம்மளே உள்ள கூட்டிட்டு போவோம், காசை போட்டுட்டுன்னு சொல்லிட்டு அவர் மனசுல ஒரு சிந்தை. நேரா அந்த பாட்டிகிட்ட போயிருக்கார். பாட்டி, சரி காசு இருக்கா? இல்ல. சரி வாங்க, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது, சாமி இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா. என்னது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து உங்களை கூட்டிட்டு போனேனா? இல்லையே, நான் இப்பதான் ஒரு 2 பேர்த்த அட்டன் பண்ணி உள்ள கூட்டிட்டு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். மனசுல என்னமோ தோணிகிட்டே இருந்தது, ஐயோ இந்த அம்மா வெயிட் பண்றாளேன்னு சொல்லிட்டு நான் அதனால தான் உங்களை வந்து நேரில் பார்த்தேன். எப்போ நான் வந்தேன்? சாமி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்க, என்னை உள்ள கூட்டிட்டு போனீங்க, சாமியெல்லாம் தரிசனம் பண்ணீங்க, நேராக வந்து என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டீங்க, சாப்பிட்றீங்களான்னு கேட்டீங்க. நான் அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். எங்க எனக்கு ஒரு வாய் கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டு போனீங்களே சாமி, அப்போ நீங்கள் வரலையான்னு கேட்டோன்னா அந்த அம்மாவுக்கு கண் நிறைய தண்ணி வந்திருக்கு. அந்த அம்மா அப்படியே அழுதுறான். அவங்க வீட்டுக்காருக்கு 2 கண்ணு தெரியாது. இப்ப பாருங்க, நம்ம நினைக்கிறோம் கலியுக தெய்வம் முருகப்பெருமான்னு வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. திக்கற்றோருக்கு தெய்வம்தான் துணை அப்படின்னு சொல்லுவாங்க. திக்கற்றோருக்கு தெய்வமே துணையாக முருகப்பெருமான் வர.